ஆரம்பிக்கிறேன் ஸ்கிராச்ல இருந்து. நாளைக்கு டே 1. நாளைக்கு டே 1. நாளைக்கு டே 1. வணக்கம்டா மாப்பிள்ள. நான் ரொம்ப நாளாக எல்லோரும் மிஸ் பண்ணிங்களான்னு கேள்விப்பட்டேன். இல்லையா? டேய் பதில் சொல்லு. என்னடா 1.5 மாதத்துக்கு முன்னாடி கடைசியாக ஒரு வீடியோ போட்டான், அதுக்கப்புறம் சேனலில் ஆளையும் காணோம், எதுவும் போஸ்ட்டும் இல்லை, என்ன கர்மம், என்ன ஆச்சு, இருக்கானா இல்லையா, எல்லாம் அவங்களுக்கு யோசிச்சு வந்துருப்பீங்க. யோசிச்சிங்க தானே? என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருப்பேன் வாயாடி. இப்போது இன்ஸ்டாகிராம் நான் நார்மலாக மொக்க கண்டென்ட் கிடையாது, இது ஒரு வேல்யூபிளான ஒரு கண்டென்ட் தான். இட் ஒர்த் டு ஸ்பெண்ட் அ டைம் வித் திஸ் கண்டென்ட். ஓகே, வெயிட் பண்ணேன். இங்கிலீஷ் எல்லாம் பேசாத, முடியுமா முடியாதா சொல்லு. இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், எனக்கு என் கண்ணில் ஒன்று பட்டுச்சு. எஜுகேஷன் வந்து வேஸ்ட்டு தான்ற மாதிரி அதை ட்ரோல் பண்ணி ஒரு மீம் ஒன்று பார்த்துருந்தேன், வீடியோ மீமோ சம்திங் ஒன்று பார்த்துருந்தேன். அந்த மாதிரி நிறைய பார்த்துருந்தேன். அதில் வந்து கமெண்ட்ஸை போய் பார்த்தா அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி, ஆமாம் ப்ரோ எஜுகேஷன்லாம் வேஸ்ட்டு தான், ஸ்கூல் காலேஜ் எல்லாமே வேஸ்ட்டு தான், நான் படித்தேன், ஒரு மைத்துக்கும் வேலைக்கு இல்லை, ஒரு இதுக்கும் ஆகலை, ஒரு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தானுங்க. ஓகே, இப்போ அவங்க சொன்ன மாதிரி எஜுகேஷன் உண்மையாகவே வேஸ்ட்டாக, அதெல்லாம் தேவையில்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லவே இல்லை. எஜுகேஷன் வந்து இட்ஸ் நெசசரி, இட்ஸ் மஸ்ட், இது கண்டிப்பாக தேவை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ஏன்னா இந்த ஜென்ரேஷன், இந்த கரண்ட் ஜென்ரேஷன் 21st சென்ச்சுரியில் உனக்கு சர்வைவ் பண்ணுறதுக்கான ஸ்கில்லுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உனக்கு வந்து இருக்கிறது எஜுகேஷன் தான். நம்ம ஹிஸ்ட்ரி தெரிய பார்த்தீங்கனாலே தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்ச பேசப்படக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே இந்த எஜுகேஷனை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுல அவ்வளோ பங்காற்றியிருக்காங்க. சத்துணவு திட்டம் கொண்டு வந்ததாகட்டும், ஏன்னா சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் ஏழையாக இருந்த குழந்தைகளுக்கு வந்து ஸ்கூலில் சாப்பாடு போட்டோன்னா அட்லீஸ்ட் அவங்க அதுக்காகவது ஸ்கூல் வருவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவங்க சத்துணவு போட்டாங்க. ஸோ இப்போ வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த சைக்கிள் தான் மொத்தத்தில் ஒர்க் ஆகும். எஜுகேஷன் வந்து உங்களுக்கு நாலேஜை தரும், அந்த நாலேஜ் வந்து உங்களுக்கு ஸ்கில்ஸை வளர்த்துக்க ஹெல்ப் பண்ணும், அந்த ஸ்கில்ஸை வச்சு உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஜாபை வச்சோ, ஜாப்னாலே உங்களுக்கு நீங்கள் பண்ணலாம். ஜாப் பண்ண எனக்கு பிடிக்கல அப்படின்னா நீ ஃப்ரீலான்ஸ் பண்ணலாம். ஃப்ரீலான்ஸ் அப்படின்னா என்னன்றதுக்காக நான் இன்னொரு வீடியோ வேணால் தனியாக போடுறேன். எக்ஸாம்பிளுக்கு நான் வேணால் அதை நான் பண்ணியே உங்களுக்கு காமிக்கிறேன். அவனுக்கே தெரியாது. இப்போது வந்து என்ன தெரிகிறது, இப்போது அந்த எஜுகேஷன் வேஸ்ட்டுன்ற மாதிரி போடக்கூடிய போஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் லைக் பண்ணியிருப்பானுங்க. ஏன்டா அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறைய பேருக்கு அந்த லைஃப், அவன் இன்ஜினியரிங் உண்மையாகவே படிச்சிருந்துருப்பான், பிகாமோ இல்லை ஏதோ வாட் எவர் டிகிரி அவன் எது படிச்சிருந்தாலும் சரி, அவன் இப்போ வேலை இல்லாமல் இருக்கான், இல்லை அவன் அதில் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அதை வேஸ்ட்டுன்னு சொல்லி வரும்போது கண்டிப்பாக அவன் மைண்ட் வந்து அங்கே போயிட்டு லைக் பண்ண தான் தோணும் அவனுக்கு. அதுதான் ஃபேக்ட். சைக்கலாஜிக்கல் ஃபேக்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை இதுதான் உண்மைன்னு நம்புனீங்கன்னா அதுக்கான எவிடன்ஸை தான் உங்கள் மூளை வந்து திரட்டி உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும். ஸோ அதை தான் நீங்கள் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவீங்க, இன்னும் ஸ்ட்ராங்காக அது மாறும் அந்த எவிடன்ஸ் எல்லாம் வச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எஜுகேஷன் வேஸ்ட், நான் படித்ததெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறதுனால அந்த போஸ்ட் எல்லாமே ரிலேட்டபுளாக உங்களுக்கு தோணுது, அதனால் நீங்கள் போய் அதை லைக் பண்ணுறீங்க. ஸோ அந்த தாட்டை கொஞ்சமாக மாற்றிக்கிட்டு இட்ஸ் கிவ் சம்திங் டு மீ அப்படின்ற மாதிரி ஒரு மைண்டில் ஒரு தாட்டில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாலே it's totally help you for the future. And then நீ படிக்கிற அப்படின்னா நீ ஒழுங்காக படிக்கல, நீ அதுக்கான வேலையை பார்க்கலன்னு சொல்லு. இப்போ படித்ததுக்கு வேலையே கிடைக்கல அப்படின்னா அவனோட பர்சன்டேஜ் கம்மியாக இருந்திருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், பட் ஸ்டில் அவனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு இடத்துல இருக்க தான் செய்யும். ஒரு குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓடுறதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்த பொழுது ப்ராடாக இல்லை அப்படின்னா நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதே தெரியாது. ஸோ வி ஹாவ் டு சர்ச் ஃபார் தட். அதை நீ ப்ராடாக நீ தேடினா தான் உனக்கு அந்த எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, எங்கே நம்மளால் சர்வே பண்ண முடியும், எங்கே நமக்கான சான்ஸ் ஒளிஞ்சிருக்குன்ற விஷயம்லாம் உனக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ மற்றவங்கள ப்ளேம் பண்ணுறதை விட்டுட்டு ஓகே இது நடந்துருச்சு, இதுக்கப்புறம் எப்படி மாற்றலாம், உனக்கு வந்து டிகிரி முடிச்சுட்டு வேலை கிடைக்கல அப்படின்ற போது கண்டிப்பாக உனக்கு வேலை கிடைக்கும். அது எங்கே கிடைக்கும்ன்றதை நீ யோசிக்கணும். அதுக்கான தப்பான முடிவுகள் நீ தப்பான முடிவுனா இப்போ ஒரு ஸ்கேமில் போய் மாட்டுறதோ இந்த மாதிரி விஷயங்கள் நீ பண்ணக்கூடாது. எவனாவது காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கனாலோ, ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கனாலோ, there is an opportunity to all of you. இல்லை ப்ரோ எனக்கு கிடைக்காதுன்னு எனக்கு தோணுது அப்படின்னா, நீ கிடைக்காதுன்னு தோணுச்சுன்னா உன்னால் வந்து என்டர்ப்ரனர் ஆக முடியும். நீ வந்து சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், அது உன்னோட விருப்பம். பட் எஜுகேஷன் இஸ் மஸ்ட், அதை வந்து நீ படிச்சுக்கோ அப்படின்றத நான் சொல்ல வரேன். என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருப்பேன் வாயாடி. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ பார்த்தாலே தெரியும் கண்ணெலாம் சொருகிக்கிச்சு, போய் தூங்கணும். ஓகே, இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விக்ரம். நன்றி, வணக்கம்.
மறந்துட்டேன். அந்த லைக் பட்டன், நம்ம அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தட்டிட்டு போயிருங்க. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க?